இறுதி சுற்று, சூரரை போற்றும் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க சுதா கோங்காரா. இவங்க இயக்கத்துல சமீபத்துல வெளியான திரைப்படம் தான் பராசக்தி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான இந்த படம் ஒரு சில கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே இதுவரைக்கும் உலக அளவுல கிட்டத்தட்ட 70 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பொங்கல் தினத்தை முன்னிட்டு டெல்லியில மத்திய அமைச்சர் எல் முருகன் தன்னுடைய வீட்டுல பொங்கல் கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி மோடி அவர்களுடைய தலைமையில நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பராசக்தி நடிகர் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் கலந்து கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சி முடிந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து பேசியுள்ள புகைப்படம் சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை வைத்து பலருமே தளபதி ரசிகர்களை வெறுப்பேத்துறாரா சிவகார்த்திகேயன் அப்படின்னு பல கருத்துக்களையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது மட்டுமல்ல, பராசக்தி திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியை மாத்தினதுல இருந்தே சிவா அவர்களை தளபதி ரசிகர்கள் ஒரு சிலர் மோசமாக விமர்சனமுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவர் மீண்டும் மீண்டும் இது போல அவர்களை உசுப்பேத்தி விடுவதால சமூக வலைதளங்கள்ல சிவா ரசிகர்களிடையும் தளபதி ரசிகர்களிடையுமே மோதலுமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில இதை பற்றி சமீபத்துல வாவாத்தியார் விழா ஒன்றுல கூட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்களை சிவா அவர்களை திட்டியிருப்பார். சோ அந்த வீடியோவுமே வைரலாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன், பராசக்தி ஆகிய 2 படங்களை பற்றி தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இவங்களுமே மறைமுகமாக பராசக்திக்கு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.